உன் வாழ்க்கை குத்து விளக்கை போலதான். நீ செய்யும் நற்கர்மங்கள்தான் எண்ணெய், உன் மனம்தான் திரி, உன் அறிவுதான் ஒளி, உன் நம்பிக்கைதான் அதற்கு அடிப்படை. குத்து விளக்கு எப்படி தீபம் ஏற்றப்படாமல் இருந்தால் இருளாகி விடுகின்றதோ, மனிதனுடைய வாழ்க்கையும் நம்பிக்கை இல்லாமல் இருந்தால் இருளாகி போகும். நம்பிக்கையோடு தீபம் ஏற்றப்பட்டால் வாழ்க்கை ஒளியால் நிரம்பும். உன்னுடைய வாழ்க்கை இப்பொழுது ஒளியால் நிரம்பக்கூடிய நேரம் அழகாக வந்திருக்கின்றது. நீ செய்யும் நல்ல செயல்கள் உன்னுடைய வாழ்க்கைக்கு உணவு. எண்ணெய் குறைந்து விட்டால் விளக்கு அணைந்துவிடும். அதுபோல நல்ல செயல்கள் குறைந்து விட்டால் வாழ்வின் ஒளியும் குறைந்துவிடும். உன் மனம் தூய்மையாக இருந்தால் தீபம் நேராக அழகாக எரியும். மனம் கெட்ட எண்ணங்களால் சாய்ந்து விட்டால் தீ மூடுபனி போல புகையை தரும். விளக்கினுடைய ஒளி உன்னுடைய அறிவு. ஒளி பரவும் பொழுது அருகில் இருப்பவர்களுக்கு பாதை தெரியும். அதுபோலதான் உன் அறிவு, உன் நல்ல எண்ணங்கள் மற்றவர்களுக்கும் வழிகாட்டும். உன் அடிப்படை நம்பிக்கை விளக்கினுடைய அடிபாகம். குத்து விளக்கு நிலை தடுமாறினால் தீபம் விழுந்து விடும் அல்லவா? நம்பிக்கை இல்லாமல் நீ வாழ்ந்தால் எவ்வளவு திறமை இருந்தாலும் நிலை பெற மாட்டாய். நீ தினமும் உன்னுடைய உள்ளத்தில் நற்கரும எண்ணெயாய் நிரப்பினால் உன்னுடைய வாழ்வின் ஒளி ஒருபொழுதும் அணையாது என்பதை தெரிந்து கொள். இருள் எவ்வளவுதான் சூழ்ந்திருந்தாலும் ஒரு சிறிய தீபம் போதும் அல்லவா அதை அகற்ற? உன் வாழ்க்கையிலும் சிறு நம்பிக்கைதான் பெரும் பிரச்சனைகளை அகற்றும் தன்மையை பெறும். நீ குத்து விளக்கை போல பிறருக்கு ஒளி கொடுக்க வாழ்ந்தால் உன் வாழ்வு எப்பொழுதும் புனிதமான ஒளியால் மலர்ந்து கொண்டே இருக்கும். ஒருவன் எவ்வளவு கல்வியை கற்றிருந்தாலும் எவ்வளவு செல்வங்களை கொண்டிருந்தாலும் உள்ளத்தில் நம்பிக்கை இல்லை என்றால் சாய்ந்து விடுவான். அதனால்தான் நம்பிக்கை என்பது அடிப்படையாக அதிக அளவில் இருக்க வேண்டும். உன் வாழ்விற்கு நான் சொல்ல வருவது என்ன? உனக்கு எந்த விஷயத்தில் நம்பிக்கை இருக்க வேண்டும்? இப்பொழுது உன் மனம் ஒரு விஷயத்தில் குழம்பி இருக்கின்றதல்லவா? நடக்குமா, கிடைக்குமா, நம்மால் முடியுமா என்று அந்த விஷயத்தில் தான் நம்பிக்கை வேண்டும். என் முன் வைத்திருக்கின்றாய் அல்லவா அந்த வேண்டுதல், அது நடக்கும் என்று நம்பிக்கை வேண்டும். பிறர் மீது சில சந்தேகங்கள் இருக்கின்றதல்லவா? அந்த சந்தேகத்தை விட்டுவிட்டு அவர்களை முழுமையாக நீ நம்ப வேண்டும். உன் மீதே உனக்கு சில சந்தேகங்களும் குறைகளும் இருக்கின்றதல்லவா? அதையெல்லாம் தவிர்த்து விட்டு உன் மீதும் நீ நம்பிக்கை வைக்க வேண்டும். இப்படி எல்லா விஷயங்களிலும் நீ நம்பிக்கையை கொண்டிருந்தால் ஒவ்வொரு நாளும் உனக்கு வெற்றிதான். நீ தினமும் ஒரு நல்ல செயலை செய். ஒரு சிறிய நல்ல வார்த்தையாக இருந்தால் கூட பிறருடைய முகத்தில் அது மலர்ச்சியை உண்டாக்கும். புன்னகையாக இருந்தாலும் போதும், அது நற்கருமம். அது உன் வாழ்க்கையின் தீபத்தை எரிய செய்யக்கூடிய எண்ணெயாக இருக்கும். எப்பொழுதுமே உன்னுடைய மனதிலிருந்து வெளிப்படும் எண்ணங்களும் சரி, வார்த்தைகளும் சரி, நல்லனவைகளாக இருந்தால் அது உன் வாழ்விற்கு இனிமையை கொண்டு வந்து சேர்க்கும். பிறர் உன்னிடத்தில் எப்படி நடந்து கொண்டிருக்கின்றார்களோ அதை பொறுத்து நீ அவர்களிடம் நடந்து கொள்ளாமல், யார் எப்படி உன்னிடத்தில் நடந்து கொண்டாலும் உன் நிலையிலிருந்து நீ மாறாமல், உன் இயல்பிலிருந்து நீ மாறாமல் நீ உன்னை போல இருக்க பழக வேண்டும். உன்னுடைய நல்ல எண்ணங்களிலிருந்து, நல்ல செயல்களிலிருந்து ஒரு பொழுதும் தடுமாறாமல் நீ செயல்பட வேண்டும். உன்னுடைய சிந்தனையில் மிகவும் அழகு இருக்கின்றது. அந்த அழகு முருகனுக்கு மிகவும் பிடித்திருப்பதால் தான் நற்கர்மங்களின் பலனாக பல நல்ல விஷயங்களை இப்பொழுது செய்ய காத்திருக்கின்றேன். இனிமேல் எல்லா நன்மைகளும் உன் வாழ்வை வந்து அடையும் என்று வாக்குறுதியை கொடுக்கின்றேன். நல்லது நடக்கும்.